guys, hearty welcome for my channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இடையில சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். எடிட்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்குள்ளே வந்தாச்சு. ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1:1 கொடுத்துக்கோங்க. கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. பேக்ரவுண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. எம்டியாக வந்து ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. அண்ட் ஒரு சாங் ஆட் பண்ணிக்கோங்க. சாங் ஆட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கட் பண்ணிக்கோங்க நீங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனில் போய்க்கோங்க. மீடியாவுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இமேஜ் வச்சு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ இமேஜ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் நான் கொடுத்துட்டேன். இந்த பாக்ஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா கைஸ், அதை வந்து கொடுத்து நீங்கள் ஃபுல் கொடுத்துக்கோங்க. கொடுத்து இதையும் ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் லேயர் ஆப்ஷனில் போய்க்கோங்க. மீடியாவுக்குள்ளே போய்க்கோங்க. அகைன் இதே மாதிரி சூஸ் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் சூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இந்த பாக்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபுல் கொடுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கையில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிடும் கரெக்டாக அந்த இமேஜும் இந்த இமேஜும் ஃபிட்டே ஆகலை. இந்த மாதிரி வந்து ஃபிட் ஆகாத மாதிரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணுங்கள். இப்போ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நமக்கு வந்து கரெக்டாக அது ஜூம் ஆகுது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டிப்ஸு. உங்களுக்கு வந்து சாங்க்கு ஏற்ற மாதிரி பீட் ஆகணும், இமேஜ் வந்து பீட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். லேயர் ஆப்ஷனில் போய்க்கோங்க. மீடியாவுக்குள்ளே போய்க்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் வந்து செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு நான் ஐடியா வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் போய்ட்டு வீடியோ கம்ப்ரஸர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படின்னு டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான வீடியோ கம்ப்ரஸர் உங்களுக்கு காட்டுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ உங்களுக்கு காட்டுறாங்க பாருங்கள். அதை டேப் பண்ணுங்கள். இந்த ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட ஃபுல் நேம் படிக்கிறேன் பாருங்கள். வீடியோ கம்ப்ரஸர் அண்ட் கன்வெர்ட்டர் ஃபாஸ்ட் கம்ப்ரஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லோகோ வந்து இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த அலோ ஆக்சஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோ அதில் எல்லாமே நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. அண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு கூப்பிட்டு போவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து வீடியோ கம்ப்ரஸர் அப்படின்ற ஆப்ஷன் காட்டுவாங்க. அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டட் அப்படி சொல்லி உங்களுக்கு காட்டுவாங்க. செலக்ட் இருக்குது பார்த்தீங்களா, டேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு கரெக்டாக சூஸ் ஆகலையோ, கரெக்டாக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகலையோ அந்த டெம்ப்ளேட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். கம்ப்ரஸ் அப்படின்னு கீழே ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் மொபைல் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மொபைல் வச்சுருப்பீங்க. ரேம் வந்து கரெக்டாக செட் ஆகாமல் இருக்கலாம். ஆறு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற கைன்மாஸ்டர் வேர்ஷன் கூட அதுக்கு வந்து இதாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் இந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கம்ப்ரஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து கைன்மாஸ்டருக்குள்ளே போய் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு 30 செகண்ட் வந்து கன்வெர்ட் ஆகும். அது ஓகேவா? கன்வெர்ட் ஆகி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு ஃபிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு சேவ் ஆஸ் அப்படி சொல்லி காட்டுது. உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் அந்த நேம்லேயே இருக்கணுமா இல்லை வேறு நேமில் மாற்றணுமான்னு சொல்லி கேட்குது. நீங்கள் அதே கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு நேம் போட்டு சேவ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? இப்போ தான் உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்ப்ரஸ் ஆகி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் உங்களுக்கு செலக்ட் ஆகலை, உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இல்லை ஃபிட் ஆக மாட்டேங்குது, டெம்ப்ளேட் வந்து வேர்ஷன் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் போய் கம்ப்ரஸ் பண்ணி அப்புறம் செட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து 30 செகண்ட் வந்து உங்களுக்கு லோட் ஆகி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். ஓகேவா? அண்ட் வந்து இப்போ வந்து டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி ஃபுல் கொடுத்துருங்க. கொடுத்து வால்யூம் போட்டு மியூட் பண்ணிடுங்க. மியூட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி பிளண்டிங் ஆப்ஷனில் போட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களை அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு அமேசிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு மீடியாவுக்குள்ளே போய்ட்டு அந்த பார்டர் பேஜ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்குமே வந்து ஒவ்வொரு பார்டர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கொஞ்சம் லுக்காக வந்து உங்களுக்கு மாறும். ஓகேவா? அகைன் பாக்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஓவர்லே கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஃபிட் ஆச்சு அப்படின்னா ஓகே, இல்லை உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அதே வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் வந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு 15 செகண்ட் தான் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூப்ளிகேட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து இழுத்து விட்டுக்கலாம். எப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா
அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து 3 டாட் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டுவாங்க. அதை டேப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 நிமிடம் உங்களுக்கு காட்டுவாங்க. இது வந்துட்டு பதினாலு இழுத்து விடுங்க. நீங்கள் அப்படியே இழுத்து எந்த டேப்லெட் உங்களுக்கு முடிஞ்ச அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த டேப்லெட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இங்கேயுமே இருக்கும். அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிடலாம். காய்ஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எஸ்பெஷலி வந்துட்டு அந்த ஜூம் எஃபெக்ட் அண்ட் வந்து வீடியோ கம்ப்ரஸ் பண்ணுற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பேஜ் இருக்குது. நேம் வந்து பார்த்தீங்கன்னா KD Saran Edits. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எடிட் பண்ணுற வீடியோஸ்லாம் நல்லா நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் அதே லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணி விட்டுருங்க. பாய்.